ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு தான் நமக்கு முழுமையா காலையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமாவாசை திதி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்குமே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி இந்த சூரியன், செவ்வாய், சந்திரன் இந்த சேர்க்கை அதுவும் மூலத்துல இருக்கு அப்படிங்கும்போது, அது ஒரு பாம்ஷெல் மாரி. எங்கேயாவது உலகத்தில் ஏதாவது ஒரு பேரிடர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த டைம்ல ஜென்ரலா உண்டு. இன்னைக்கு குருச்சந்திர யோகம் இருக்கு, சந்திரமங்கல யோகமும் இருக்கு. ஸோ அதுவும் ரொம்ப ஒரு அற்புதமான நாள். மேஷராசி நேயர்களுக்கு, கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாள் இவர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் சற்று தடுமாற்றங்கள் இருக்கலாம். மேஷராசி நேயர்கள், அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து மற்றும் ஆஞ்சநேயருக்கு இன்று வடமாலை சாத்துவது மிகவும் விசேஷம். ஸோ மேஷராசி நேயர்கள் இன்னைக்கு நேத்திக்கே ஹனுமத் ஜெயந்தினாலும் இன்னைக்கு வடமாலை சாத்துங்க. இந்த 7:30 சனி காலகட்டத்தில் அது ரொம்ப ஒரு நல்ல பரிகாரமாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று புது நண்பர்களினுடைய சேர்க்கை, அறிமுகங்கள் இதெல்லாம் கிடைக்கும். ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாள். சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கு. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமமாக அமைகிறது. கொஞ்சம் மனசுல சின்ன சின்ன கிளேசங்கள் இருக்கும். பட் பெரிதளவுக்கு எந்த பாதிப்புகளும் இருக்காது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று 5ஆம் இடத்திற்கான இந்த புத பகவான் நமக்கு 7ஆம் இடத்துல இருப்பதனால பிள்ளைகளுக்கு இன்று நற்செய்திகளும் நன்மைகளும் நடக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. குரு சந்திர யோகம் மற்றும் சந்திரமங்கல யோகம் அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நாள். இன்று குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம். சனிக்கிழமையான இன்று குலதெய்வத்தை வணங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த வேலைகள் அனைத்திலேயும் நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை இன்றைய நாளில் பெறலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கும். ராசிநாதன் சந்திரன் செவ்வாயுடனும் மற்றும் குரு பார்வையுடனும் இருப்பதனால் கடகராசி அன்பர்களுக்கு இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்வது சிறப்பு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகிறது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மாலை வேளையில் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். கன்னிராசி நேயர்கள் இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். உறவினர்களின் வருகை நன்மையை தரும். அலுவலக வேலையாக நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் புதிய வியாபார தொடக்கங்களுக்கான முயற்சிகளை செய்யலாம். துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் நட்புகளையும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய நாளாக இருக்கும். இன்று 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். குலதெய்வ பிரார்த்தனை செய்து குழந்தை இல்லாதவர்கள் இன்று பிரார்த்தனை செய்ய உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம். புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாகவே இருந்து வந்த ஒரு சில விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். குறிப்பாக திருமண விஷயத்தில் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் மனதிற்கு அமைதியை தரலாம். ராசியில் சந்திரன் மற்றும் செவ்வாய், 7ஆம் இடத்தில் குரு. இந்த குரு சந்திர யோகம் மற்றும் சந்திரமங்கல யோகம் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்வதும் மற்றும் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களையும் பெறலாம். மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஒரு சில
ஆலோசனைகளை கேட்டு இன்று செய்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சனிக்கிழமையான இன்று கருடனையும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வணங்க உங்களினுடைய மனக்குறைகள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே அமைகிறது. கும்பராசி நேயர்கள், இன்று கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும். பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று குரு பகவானும் சந்திரனும் நேர் பார்வையில் இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கு அலுவலக சிக்கல்கள் மற்றும் குடும்ப சிக்கல்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். குரு சந்திர யோகம் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் அன்னதானங்கள் செய்யலாம். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு சில குடும்ப சண்டைகள் தீரும். சொத்து விவகாரங்கள் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களில் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தன லாபத்தை கொடுப்பார். புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சந்திரன் சுக்கிரன் கிரக சேர்க்கை ஒருவர் ஜாதகத்தில் இருந்தால் அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்ல முடியாது. ரொம்ப கெட்டது அப்படின்னும் சொல்ல முடியாது. இது சந்திரன் எங்க இருக்காரு, சுக்கிரன் எங்க இருக்கார் அப்படின்னு 2மே இருக்கு. இப்போ சந்திரன் கடகத்துல பார்த்தீங்கன்னா ஆட்சி. ஆனா சுக்கிரன் அங்க பகை. ஸோ சந்திரன் சுக்கிரன் அங்க இருந்தா எப்பொழுதுமே இவாளுக்கு ஒரு லேடீஸோட ஒரு அஃபினிட்டி வராது. அம்மாவோட சண்டை, அக்காவோட சண்டை, தங்கையோட சண்டை, இல்ல நாத்தனாரு, மாமியாருன்னு இப்படி உறவுகள்ல பகை வருவது பெண்களாலத்தான் இருக்கும். குடும்பத்திலயும் சரி, உங்க வேலை இடத்துலயும் சரி, இந்த மாதிரி. ஸோ இப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, இதுல நீச்சன் கன்னியில. ஆனால் சந்திரனோட அங்க சேர்ந்து இருக்கும்போது அது ஒரு நல்ல காம்பினேஷன். விருச்சிகம் எடுத்தனாலும் அதே மாதிரி தான். ஸோ இட் டிபெண்ட்ஸ் நமக்கு சுக்கிரன் எந்த நட்சத்திரத்துக்கு கால்ல இருக்காருன்னு. பட் கடகத்துல இருந்து, கடக லக்னமா இருந்து, அதுவும் சுக்கிரதசை நடக்குது அப்படின்னா, அது நல்லதே கிடையாது அவளுக்கு. ரொம்ப ஹெல்த் வைஸ்லாம் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். சந்திரனாவது நமக்கு தேய்பிறை சந்திரன் தான் பிரச்சனை கொடுப்பார். ஆனா சுக்கிரன் 20 இயர்ஸும் பிரச்சனை கொடுப்பார். இந்த சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன் இருந்தா கண்டிப்பா பரிகாரங்கள் தேவை அந்த ஜாதகங்களுக்கு. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.